நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் பொதுவாக உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் உறுதியாக எந்த ஒரு விஷயத்தில் முயற்சி செஞ்சாலுமே கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை எடுக்கலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நல்ல வருமானத்தை எடுக்க முடியும். மாணவர்களுக்கு சிறந்த காலகட்டம் இது. மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம். உங்களோட கடின உழைப்புக்கான ரெகக்னேஷன், அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையும். அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ ராசிக்காரர்களோட குடும்பம் மற்றும் காதல் உறவில் எந்த மாதிரியான பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் இருக்குன்றதை பார்க்கலாமா? இந்த மாதத்தில் லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அவுட்டிங் போவீங்க. அந்த மாதிரி உங்கள் லவ் பார்ட்னர் கூட வெளியே போயிட்டு வர்றது மூலயமா ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னுமே நல்லா பெட்டராக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் க்ளோஸ் ஆவீங்க. அதன் மூலயமா உங்களோட உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? திருமணமான தம்பதிகளாக இருக்கீங்கன்னா உங்களோட உறவு ரொம்பவே இணக்கமாக இருக்கும். அதே நேரம் உங்களோட குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள், குழந்தைங்க, இவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் ரொம்ப அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துப்பீங்க. அதனால் குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷமாக எல்லோரும் இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுக்கான மனநிலை உங்ககிட்ட இருக்கும். அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும், கணவன், மனைவி, காதலன், காதலி, யாராக இருந்தாலும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதனால் ரொம்பவே சந்தோஷமான காலகட்டம் தான். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. உங்களோட காதலில் வெற்றி பெறணுன்னா சுக்கிரன் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத நிதி நிலைமை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா? உங்களோட பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்பவே ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். சரிங்களா? இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸை விட புதுசாக ஏதாச்சும் பிஸ்னஸ் ஐடியா வச்சிட்ருக்கீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? உங்களோட அசையா சொத்துக்கள் இதை பற்றின ஏதாவது கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்குன்னா, அதாவது லேண்ட் பேஸ்டு இஷ்யூ ஏதாவது கோர்ட்டில் இருக்குன்னா அது எல்லாமே அந்த வழக்கு முடிஞ்சு வெற்றி பெறும். அதாவது உங்கள் சைடு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஓகேங்களா? அந்த நிலங்களை விற்று நீங்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கோர்ட்டில் கேஸ் போட்டு ஏதாவது நிலம் இருக்குன்னா அது உங்கள் பக்கமாகவே தீர்ப்பு வந்துடும். ஓகேங்களா? அதை உங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பீங்க, இல்லைன்னா ஒரு சிலர் விற்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ விற்கிறது மூலயமா லாபம் கிடைக்கும். இதுக்கான காலகட்டம் இது. இந்த பிப்ரவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களான நீங்கள் பொருளாதார சூழ்நிலையில் ரொம்பவே உயர்வில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான விலையுயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக நீங்கள் ஆடம்பர செலவு செய்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? எல்லாமே சந்தோஷமான செலவுகள் தான். அதனால் பெருசாக எந்த ஒரு நஷ்டமோ இல்லாட்டி தேவையற்ற செலவுனோ எதுவும் ஆக போகிறதில்ல. ஓகேங்களா? உங்களோட நிதி நிலையில் ஏற்றம் உண்டாகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா லக்ஷ்மி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு தரும். அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கான வேலை பலன் பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் உங்களோட வேலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இசை, சினிமா இந்த மாதிரி துறையில் எடுக்கீங்க அப்படின்னா உங்களோட தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக நிறைய, அதாவது இது வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலையை விட இன்னும் கொஞ்சம் பணி சுமை கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு அது எல்லாமே சிம்பிளாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் நான் செஞ்சு முடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதை கொடுத்தாலும் அசால்ட்டாக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுத்துருவீங்க. கொடுக்கப்பட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களோட மேலதிகாரிகள்கிட்டேருந்து உங்களுக்கு பாராட்டு மற்றும் உங்கள் வேலைக்கான ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். சரிங்களா?
உங்களோட வேலை செய்கிற திறமையை பார்த்து உங்களோட மேலதிகாரிகள் மட்டும் இல்லை, உங்கள் கோவொர்க்கர்ஸ் கூட உங்களை வந்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக வேலை செய்வீங்க. சரிங்களா? இந்த ஆ, பிப்ரவரி மாதத்தில் வேலை தேடிட்டு இருக்க மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் அது உங்களுக்கு பெட்டர்னு தோணுச்சுன்னா உடனே போயிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே, உங்களோட பிஸ்னஸில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னெல்லாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், புது புது விஷயங்கள் எப்படி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸில், இதெல்லாமே நீங்கள் யோசித்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கணிசமான ஒரு வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பட்டு சம்மந்தமான விவசாயம் செய்கிறவங்களுக்கு அதிக முதலீடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அதிகமாகவே நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? இந்த இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து மீன் வளர்ப்பு, அதாவது மீன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு லாபம் எடுப்பீங்க. மொத்தத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அதனால் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையோ இல்லை லாஸோ உங்களுக்கு வரப்போகிறதில்ல. சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு புதுசாக கஸ்டமர்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் மூலயமா அட்ராக்ட் பண்ணி உங்கள் பக்கம் கொண்டு வருவீங்க. புது புது கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் இருக்கும். என்னதான் பிஸ்னஸில் லாபம் இருந்தாலுமே ஒரு சில சமயத்தில் உங்களோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதாவது உங்களோட வாடிக்கையாளர்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்போ மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரலாம். அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மூலயமா இன்னுமே நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் இன்னுமே மேன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா ராகு பூஜை செய்கிறது சிறப்பு கொடுக்கும். அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தோட ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆஸ்துமா இல்லாட்டி அலர்ஜி இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது உடல்நல கோளாறுகள் இருந்துட்டு இருந்தால் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறு ஏற்படுது அப்படின்னா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இதை தவிர்த்து சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்பட்டாலுமே உடனே மருத்துவரை சந்தித்து அதுக்கான ஆலோசனை கேட்டு அதன்படி உங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய டஸ்ட் அலர்ஜி சில பேருக்கு இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பைக் இந்த மாதிரி விஷயங்களில் ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்துட்டு ட்ரெயின் இல்லாட்டி பஸ், கார் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. டைம் கிடைக்கும் போது உங்களால் முடிஞ்ச ஏதாவது சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இல்லாட்டி வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இன்னுமே நீங்கள் உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா வைத்தியநாத பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மேஷ ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை பார்த்துடலாமா? இந்த மாதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே அர்ப்பணிப்போடவும் நிறையா கடின உழைப்பையும் போட்டு படித்தா மட்டும்தான் மதிப்பெண் எடுக்க முடியும். பொதுத் தேர்வு எழுதுகிறவங்க கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. அடுத்ததாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லாட்டி இந்த மந்தில் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு புதன் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? 1, 2, 3, 5, 7, 8, 11, 12, 16, 17, 18, 22, 24, 25, 26 இது எல்லாமே சுப நாட்கள். அசுப நாட்கள்னு பார்த்தோன்னா 4, 6, 9, 10, 13, 14, 15,
19, 20, 21, 23, 27, 28 இது எல்லாமே வந்து அசுப நாட்கள். ஓகேங்களா? கொஞ்சம் பலன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட மேஷ ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.